தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சாரம் வற்புறுத்தல் மற்றும் அச்சுறுத்தல். விமர்சனங்கள் குறித்து ஜனாதிபதி வழங்கியுள்ள பதில். அன்னை பூபதிக்கு நாடளாவிய ரீதியில் அஞ்சலி நிகழ்வுகள். நூற்றுக்கணக்கான பாடசாலைகள் மூடப்படும் அபாயம். வெளியான புதிய தகவல். பிள்ளையானால் கசிந்துள்ள பல ரகசியங்கள். அதிரடி காட்டப்போகும் அனுர அரசாங்கம். வாக்காளர்களுக்கு லஞ்சம் வழங்குகிறாரா அனுர? சுமந்திரன் குற்றச்சாட்டு. நடராஜா ரவிராஜின் கொலையுடன் பிள்ளையானுக்கு தொடர்பு. அதிகரித்து வரும் வெப்பம் தொடர்பில் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். பெசாக் மாதத்தில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஆளும் கட்சிக்கு வாக்குகளை பெறுவதற்காக நிதியமைச்சர் பதவியை வகிக்கும் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் பிரச்சார மேடைகளில் மீண்டும் மீண்டும் வெளியிடும் கருத்துக்கள் கடுமையான விமர்சனங்களை தோற்றுவித்துள்ளன. ஆளும் கட்சி அதிகாரத்தை பெறும் உள்ளூராட்சி மன்றங்களின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு எந்த பொறுப்பும் இல்லாமல் மத்திய அரசு நிதியளிக்கும் என்ற தேர்தல் வாக்குறுதிகள் அரசியல் வற்புறுத்தல் மற்றும் அச்சுறுத்தல் என கண்டனங்கள் வெளியாகியுள்ளன. ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி மன்னாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரம் இல்லாத உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு நிதி வழங்குவதற்கு முன்னர் 10 தடவைகளுக்கு மேல் சிந்தித்தே தீர்மானிக்கப்படும் என்று கூறினார். முன்மொழிவுகள் பிரதேச சபையிடமிருந்து வர வேண்டும். அந்த முன்மொழிவுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்குகிறது. ஆனால் நிதியை ஒதுக்குவதற்கு முன்னர் யார் முன்மொழிவை அனுப்புகிறார்கள் என்பது பார்க்கப்படும். மன்னார் நகர சபை தேசிய மக்கள் சக்தியின் கைகளில் இருந்தால் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்ட முன்மொழிவு கண்களை மூடிக்கொண்டு அங்கீகரிக்கப்படும். ஆனால் அது மற்றவர்களின் கைகளில் இருந்தால் அவர்களின் முன்மொழிவு 10 தடவைகளுக்கு மேல் பார்க்கப்படும். அவர்களை நம்ப முடியாது. ஏப்ரல் 12ஆம் தேதி மன்னார் மாவட்டத்தின் முசலி தேர்தல் தொகுதியிலுள்ள சிலாவத்துறை பேருந்து நிலையத்திற்கருகில் பெரும்பான்மையான முஸ்லிம் மக்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் கரணி அமரசூரிய பாதீட்டில் இருந்து ஒதுக்கப்பட்ட நிதியை சரியாக பயன்படுத்த தன்னுடைய குழுவுக்கு பிராந்திய அதிகாரம் அவசியம் எனவும் எச்சரிக்கை விடுத்திருந்தார். உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் தான் அண்மையில் தெரிவித்த கருத்துக்கள் எதிர்க்கட்சிகளால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தியால் வெற்றி பெறாத உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கப்படாதென்று தான் கூறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை ஜனாதிபதி மறுத்துள்ளார். தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திய ஜனாதிபதி அரசால் கவனமாக சேகரிக்கப்படும் நிதி ஊழல் நிறைந்த உள்ளாட்சி மன்றங்களுக்கு ஒதுக்கப்படாதென்று மாத்திரமே கூறியதாக தெரிவித்தார். மேலும் தேசிய மக்கள் சக்தியின் கட்டுப்பாட்டில் உள்ள சபைகள் மட்டுமே அவற்றை பெறும் என்பதல்ல. உள்நாட்டு வருவாய்த்துறையுடனான தினசரி சந்திப்புகள் மற்றும் சுங்கத்துறையை நெருக்கமாக கண்காணித்தல் மூலம் தற்போது திரை சேரியிடமுள்ள பணத்தை நாங்கள் சேகரித்துள்ளோம். கவனமாக சேகரிக்கப்பட்ட அந்த பணத்தை ஊழல் நிறைந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஒப்படைக்க முடியாது. நுவரெலியா நகராட்சி மன்றத்துக்குள் ஒரு குழு ஊழல் நிறைந்ததாக இருந்தால் இந்த நிதியை நாம் ஏன் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். மத்திய அரசாங்கம் பொது நிதியை துஷ்பிரயோகம் செய்வதை தவிர்ப்பது போல உள்ளூராட்சி மன்றங்களும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியதாக கூறியுள்ளார். வவுனியாவில் அன்னை பூபதியின் 37வது நினைவு தினம் தமிழத்தாயக காணாமலாக்கப்பட்ட உறவினர் சங்கத்தால் அனுஷ்டிக்கப்பட்டது. தொடர் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வரும் வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு முன்பாக உள்ள கொட்டகையில் குறித்த நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இதன்பொழுது அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் தமிழ் மக்களின் இறைமையை பாதுகாப்பதற்காகவும் உரிமைகளுக்காகவும் தன்னை அர்ப்பணித்த அன்னைக்கான அஞ்சலியை தமிழர் தேசம் இன்று செலுத்திக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழர்கள் காணாமலாக்கப்பட்ட விடயத்தை சர்வதேச பொறிமுறையூடாக சர்வதேச மத்தியஸ்தினூடாக தீர்த்து கொள்ள முடியும். குற்றவாளிகளே பிரச்சனையை தீர்ப்பது நீதியாக அமையாது. அத்துடன் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான தீர்வை பெறுவதற்கு தமிழ் இறையாண்மை அவசியமான ஒன்று. அதை நோக்கி எமது போராட்டம் அமைந்துள்ளது. எதிர்காலத்திலும் தமிழ் இறையாண்மை எமக்கு தேவை என்ற விடயத்தை தொடர்ச்சியாக சர்வதேசத்திற்கு உரத்தை சொல்வோம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் தியாகி அன்னை பூபதியின் 37வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நடத்தப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் எஸ் தவபாலன் தலைமையில் வவுனியா நகரசபை முன்றலில் அமைந்துள்ள பொங்கு தமிழ் தூபியில் இன்று இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது அன்னை பூபதியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி மேற்கொள்ளப்பட்டதோடு தீபமும் ஏற்றி வைக்கப்பட்டது. இதில் கட்சியின் உறுப்பினர்கள், வேட்பாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
இலங்கையில் உள்ள 100 சிறிய பாடசாலைகளை மூடுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகிறது. மாணவர் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளதால் இந்த நடைமுறை பின்பற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் நாட்டில் 10க்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளின் எண்ணிக்கை இப்போது 500ஐ தாண்டியுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்தது. அவற்றில் அதிக எண்ணிக்கையிலான பாடசாலைகளில் 2 அல்லது 3 மாணவர்கள் மட்டுமே உள்ளனர். இவ்வாறான பாடசாலைகளை மூடி அந்த மாணவர்களை வசதிகள் உள்ள பாடசாலைகளில் சேர்ப்பதற்கான முறையான திட்டத்தை தொடங்க கல்வி அமைச்சு திட்டமிட்டுள்ளது. தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சரான பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வழங்கியுள்ள வாக்குமூலங்களின் அடிப்படையில் பல்வேறு விடயங்கள் தெரியவந்துள்ளதாக பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியொன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் பிள்ளையானிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் 2019ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலோடு அவருக்கும் தொடர்பு இருப்பது ஓரளவு தெரிய வந்துள்ளதாக பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டினார். குற்றப்புலனாய்வுத்துறையால் கைது செய்யப்பட்ட தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளவர்களை பார்வையிட கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. இதன்படி முன்னாள் ஜனாதிபதி மற்றும் உதய கம்மன்பில் ஆகியோர் பிள்ளையானை பார்வையிடுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டனர். எனினும் அவர்களின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டன. தேர்தலுக்கு முன்னதாக உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவின் அண்மைய கருத்து தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம். ஏ. சுமந்திரன் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இவ்வாறு குறிப்பிட்டார். தேசிய மக்கள் சக்தியால் நிர்வகிக்கப்படும் சபைகளுக்கு நிதி எளிதாக ஒதுக்கப்படும் என்று மற்றவர்களுக்கு அல்ல என்றும் கூறி ஜனாதிபதி மீண்டும் வாக்காளர்களுக்கு லஞ்சம் வழங்க தேர்ந்தெடுத்திருப்பது வருந்தத்தக்கது. இது தேர்தல் குற்றமாகும் என்பதால் இது தவறானது என்றும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் படுகொலை சம்பவத்தோடு கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானுக்கு தொடர்பு உண்டு என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பிரபல புலனாய்வு ஊடகவியலாளர் கீர்த்தி ரட்நாயக் என்பவரால் இந்த தகவல் வெளியிடப்பட்டது. இணைய ஊடகம் ஒன்று அளித்த நேர்காணலில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். ரவிராஜ் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தோடு ராஜபக்சர்கள் தொடர்பு படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். போர் இடம்பெற்ற காலத்தில் கொழும்பின் தமிழ் வர்த்தகர்களிடம் கடற்படை மற்றும் இராணுவ படையைச் சேர்ந்த கும்பல்கள் கப்பம் பெற்றுக் கொண்டதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் நாளைய தினம் மனித உடலால் உணரக்கூடிய அதிக வெப்பம் நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மொன்றாகலை மாவட்டங்களிலும் இந்த வெப்பமான வானிலை நீடிக்கும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சப்ரகமுவ, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலனறுவை, ஹம்பாந்தோட்டை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் நாளை மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.